இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குடமிளகாய் சப்ஜி. ஃபர்ஸ்ட் இதுக்கு எண்ணெயை காய வச்சுட்டு இதுல கொஞ்சம் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். நசுக்கி இருக்க பூண்டு, வெங்காயம். இந்த மெயின் இன்கிரிடியன்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த குடமிளகா தான். கொஞ்சமா மஞ்சப்பொடி, மிளகாய் தூள் ஆட் பண்றோம். ஃப்ளேவருக்கு கொஞ்சமா கரம் மசாலா. இந்த கிரன்ச்சினஸ் அங்கங்க கொஞ்சம் வரத்துக்காக நம்ம இதுல வறுத்த வேர்க்கடலையை இந்த மாதிரி வந்து நல்லா க்ரஷ் பண்ணி வச்சிருக்கோம். அதை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் போல தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து அந்த எண்ணெயில அந்த மிளகாத்தூள் நமக்கு கருகிராம இருக்கிறதுக்காக கொஞ்சமா சேர்க்கணும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு ஆட், கொஞ்சமாக கருவேப்பிலை. இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இந்த கடலை மாவு சேர்க்கறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், டேஸ்ட் இருக்கும். அதே சமயம் நமக்கு வந்து நல்ல இந்த கிரேவி வந்து நல்ல ஒரு திக்னஸ் கிடைக்கும். இப்போ இதில் நம்ம கிட்ட இருக்க தயிர் சேர்த்ததுக்கப்புறம் நமக்கு ரொம்ப நேரம் அடுப்பில் இருக்க வேண்டாம். இப்போ இதில் ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை, நம்மக்கிட்ட இருக்க நெய் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சர். அதில் நம்ம சேர்த்துருக்க கேப்சிகமோட அந்த க்ரன்ச்சினஸ் ரொம்ப மசாலாலாம் இல்லாமல் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சட்டிலான டேஸ்ட்டில் நமக்கு வந்து அந்த காரம், அந்த ஃப்ளேவர், மசாலா எல்லாமே நல்லா நமக்கு வந்து கம்மியாக இருக்கும். அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்.